உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காமல் இருட்டடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து உப்பள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவப்பொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். ஏராளமான பணியிடங்கள் SC/ST ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் காலியாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன. நிரப்பப்படாமல் இருக்கிற இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற அந்த SC/ST ஊழியர்களுக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று புதுச்சேரி அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கே வயர்மேன் உள்ளிட்ட பணிகளுக்கு பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே இதற்காக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் கூட நிறைவேற்றப்படாத நிலை இருக்கிறது. எனவே மின்துறையில SC/ST ஊழியர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை, பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த நாடகம் நடத்துவதில் மிக வல்லுநர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் பாஜகக்காரர்கள் தான். அதில் நம்முடைய நிதியமைச்சரும் ஒருவர். இன்றைக்கு இந்த SIR என சொல்லப்படுகிற இந்த திட்டம் ஏற்கனவே 2002ஆம் ஆண்டிலே செயல்படுத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். அன்றைக்கு 2002ஆம் ஆண்டிலே செயல்படுத்தப்பட்ட போது இதுபோல 13 ஆவணங்களை கொடுத்து உங்களுடைய குடியுரிமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. இன்றைக்கு இந்த SIR மூலமாக செய்யப்படுவது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் தொடர்ந்து இங்கே சுட்டிக்காட்டி வருகிறோம். இவர்கள் தேசிய குடிமக்கள் பதிவேடு NRC அதை தயாரிக்கிற வேலையைத்தான் இந்த SIR மூலமாக செய்கிறார்கள். இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடை எதற்காக தயாரிக்கிறார்கள் என்றால் இந்தியாவுடைய குடிமக்கள் யார் என்பதை இவர்கள் உறுதி செய்வதற்காக செய்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு செய்யப்பட்ட எந்த SIRக்கும் இப்போது செய்யப்படுகிற SIRக்கும் தொடர்பே கிடையாது. இது வாக்குரிமையை நிலைநாட்டுவதல்ல, குடியுரிமையை பரிசோதிப்பதற்கானது. இதை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் NRC தயாரிப்பதற்கென்று விதிமுறைகள் இருக்கின்றன. அதை அசாமிலே, இன்றைக்கு இந்தியாவிலேயே அசாமில் தான் முதல்ல பரிசோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த NRCயில விடுபட்டவர்களை எல்லாம் திறந்தவெளி சிறைச்சாலைகளில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான அசாமியர்கள் இப்படி அசாமில கட்டப்பட்டிருக்கிற திறந்தவெளி சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நிலைதான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது, புதுச்சேரிக்கு வரப்போகிறது, கேரளாவுக்கு வரப்போகிறது, மேற்கு வங்கத்துக்கு வரப்போகிறது. இங்கே இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் எல்லாம் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட போகிறார்கள். அவர்கள் மீண்டும் குடிமக்களாக தங்களை ஆக்க வேண்டும் என்பதற்கு நீண்டகால போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். அசாமிலே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அசாமினுடைய உதாரணத்தை பார்த்தோம்னால் அங்கே NRC தயாரிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்கிறார்களோ அதே ஆவணங்களைத்தான் இங்கே இந்த SIR தயாரிப்பதற்காக கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த SIR என்பது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல, இது குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் NRC என்கிற தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிப்பதற்கானது.
இது சட்டவிரோதமானது. இதற்காக இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இப்பொழுது பீகாரிலே எஸ்ஐஆர் வந்தபோதே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற, புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த எஸ்ஐஆரையும் எதிர்த்து நாளைய தினம் எங்கள் தலைவர் பெயரில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில். எனவே இது மிகப்பெரிய ஆபத்து. அதனால்தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதெல்லாம் தெரிந்தும் முழு பூசணிக்காயை சோத்து பருக்கையில் மறைக்கிற ஒரு கபட நாடகத்தை பாஜக ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய நிதியமைச்சரும் அதற்கு உடமையாக பேசுகிறார் என்பது வேதனை அளிக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்க வகித்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதை இன்றைக்கு அம்பலப்படுத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். புதுச்சேரி வரலாற்றில் இப்படி பல பேர் அவ்வப்போது தோன்றுவார்கள். பணம் இருந்தால் புதுச்சேரி மக்களை விலைக்கு வாங்கலாம், இங்கே ஆட்சியை கைப்பற்றலாம் என்று பல பேர் நினைத்து பல சமயங்களிலே இங்கே வந்து இந்த மாதிரியான நாடகங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் எடுபடாது. புதுச்சேரி மக்கள் தன்மானம் மிக்கவர்கள். அவர்கள் பணத்துக்கு விலை போக மாட்டார்கள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் ஆதிதிராவிட மக்களுக்கு இந்திரா காந்தி தொகுப்பு வீடு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளதால் அதனை சரி செய்ய கோரி விசிக குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. அப்போது மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் பாஸ்கர், குறிஞ்சிப்பாடி நகர பொருளாளர் சரவணன், ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன், சிறுத்தை சேகர், வழக்கறிஞர் காளி, அருண் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். குறிஞ்சிப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐங்குறிஞ்சிப்பாடி, அம்பேத்கர் நகர், விழுப்புரம், எல்லப்பம்பேட்டை, கன்னித்தமிழ்நாடு, வட்டக்கோட்டு வீதி, ஆஸ்பத்திரி வீதி போன்ற வீதிகளில் 100க்கும் மேற்பட்ட அரசாங்கம் கொடுத்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கம் கொடுத்த தொகுப்பு வீடுகள் தற்போது இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை கையில் பிடித்துக் கொண்டு இரவில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடுகள் எப்போது விழும் என்றே தெரியாது. அதனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக வேளாண் துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் பரிந்துரை செய்து தொகுப்பு வீடுகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பராமரிப்பு பணிகளை உடனடியாக செய்ய வேண்டி இன்னைக்கு குறிஞ்சிப்பாடி பேரூராட்சியில் குறிஞ்சிப்பாடி விடுதலை சிறுத்தைகள் நகர ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாகவும் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மனுக்களை பெற்றுக்கொண்ட செயல் அலுவலர் அவர் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்கள் மனுக்கான நடவடிக்கையை விரைந்து முடிக்கிறேன், மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் நம்முடைய வேளாண் துறை அமைச்சரிடம் கவனத்துக்கு செல்கிறேன் என்று எங்களுக்கு உறுதியளிக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் தற்போது இந்த போராட்டத்தை கையில் விடுகிறோம். உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஆதிதிராவிடர் மக்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் புதிய வீடுகளை நம்முடைய குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி நிர்வாகம் ஒதுக்கி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்க செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அமைப்பாளர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில துணை செயலாளர்கள் அன்பழகன், வில்லவன், கோதை, வழக்கறிஞர் ராம்குமார், மாதவன், சக்திவேல், பாண்டியன், பெரியசாமி, ஆறுமுகம், சேகுவேரா, பாண்டியன், தமிழரசி, வெண்ணி, முத்து, பெருமாள் ராஜ், மகேஸ்வரி, மேனகா, மகேஸ்மதி, பாண்டியராஜன், சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் நாள் நினைவு நாள் என்று வழக்கறிஞர்கள் அனைவரும் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு வீரவணக்கம் செலுத்தி சிறப்பாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் வலங்கியம் பகுதியில் வீடு இல்லாத 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குமாறு விசிக சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், தாராபுரம் சார் ஆட்சியர், தாராபுரம் வட்டாட்சியர் மற்றும் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அரசுக்கு சொந்தமான பூவிதான இடத்தில் விசிக சார்பில் ஜெய்பீம் அழகர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முருகவேல், திருமாரகு, நாச்சிமுத்து, இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குடிசைகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து அங்கு வந்த அலங்கியம் காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் டிசம்பர் மாதத்துக்குள் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீடுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கியம் பகுதியில்
இஸ்லாமிய மக்கள் 2000 குடும்பத்துக்கு மேல் குடியிருந்து வருகிறார்கள். இதில் 100க்கும் மேற்பட்டோர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு இல்லாமல் பல நாட்களாக வாடகை கொடுத்து சிரமப்பட்டு இருந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர், தாராபுரம் சார் ஆட்சியர், வட்டாட்சியரிடம் பல முறை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத கண்டித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமிய மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தும் வருவாய்த்துறை தாசில்தார் அவர்களும் வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் ஒரு சில அதிகாரிகளும் இஸ்லாமியர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க மறுப்பதால் இன்று அலங்கியம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான அரசு பூமியான பூமியில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் வீடு இல்லாத அனைவரும் இங்கே சாலை அமைத்து இன்று அனைவரும் இங்கே குடியேறும் போராட்டம் நடத்தினோம். இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலங்கியம் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரி ஆரை அவர்கள் உடனடியாக 2 மாதத்துக்குள் அனைவருக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் தற்காலிகமாக இந்த சாலை அமைத்து போராட்டம் நடத்துவது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 30க்குள் 25ஆம் ஆண்டுக்குள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காவிட்டால் அனைத்து இஸ்லாமிய மக்கள் மற்றும் அலங்கியம் சேர்ந்த வீடு இல்லாத அனைத்து சமுதாய மக்களும் அவர்களுடைய வாக்குரிமையை அவங்க திரும்ப அரசுக்கே ஒப்படைப்போம் என்றும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டுரிமை அனைத்தும் அரசுக்கு ஒப்படைத்து திமுக அரசுக்கு களங்கம் விளைக்கும் அரசு அதிகாரிகள் மீது உடனே நடவடிக்கை எடுத்து திமுக அரசு திராவிட மாடல் அரசு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் அலங்கியம் சேர்ந்தவங்க எங்களுக்காக நாங்கள் 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் இஸ்லாமிய மக்கள் மொத்தம் 50 குடும்பம் இருக்கிறோம். நாங்கள் வீடு இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஒரு 50 வருஷம் நாங்கள் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் முத மணியாட்டு போய் அவங்க ஃபார்ம் கொடுத்தனால தான் நாங்கள் அங்கே போனோம். மனம் இருக்கு, நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு இடம் ஒதுக்குறோம், அதனால நீங்க ஃபார்ம் வாங்குங்க. நாங்களும் எல்லாமே எங்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எங்க உங்க ஆதார் கார்டு போட்டு காட்டுங்க, உங்களுக்கு சொத்து ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு வராதுன்னாங்க. இல்லைங்க, நீங்க ஆதார் கார்டு போட்டு நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கங்க, வருமா வராத நீங்களே செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் நாங்க மனு கொடுத்ததே. அவங்க தான் மனு எழுதி கொடுங்கன்னு கேட்டது அவங்க தான், கொடுங்கன்னு சொன்னது அவங்க தான். நாங்க எல்லாம் போய் கொடுத்தோம். முதல்ல மறுபடியும் என்ன பண்ண சொன்னாங்க, கலெக்டர் ஆபீஸ் வாங்குமா அப்படின்னாங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போன்னு மணியா சொன்னனாலதான் நாங்க முயற்சி எடுத்தோம். இல்லைன்னா நாங்க முயற்சி எடுத்திருக்க மாட்டோம், அதோட விட்டுட்டு நாங்க போயிருப்போம். ஒவ்வொரு பக்கம் நாங்களும் குழந்தைய குட்டி எல்லாம் கூட்டிட்டு மணியார் ஆபீஸ்க்கு ஒரு 10 டைம் போயிருப்போம் தாராபுரம். அப்புறம் மறுபடியும் குடும்பத்தோட போனோம். ஒரு காலையில இருந்து போனோம் கலெக்டர் கலெக்டர்கிட்டே போனோம். நாங்க போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா அனுமதி இருக்குதுமா, உங்களுக்கு கொடுக்காமல இல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்களும் அங்க போனோம். ஒரு நாள் ஃபுல்லா போய் காலையில இருந்து சாப்பிடாம ஒரு 6 மணி முடிக்கு அங்க உட்கார்ந்து இருந்தோம். அப்போ கொடுக்கறோம்மான்னு சொல்லி சமாதானப்படுத்தி தாட்டி விட்டாங்க. அங்கிருந்து தாட்டி விட்டு முடி இங்க அந்த தாராபுரம் வந்தோம். தாராபுரம் கலெக்டர் வந்தாரு, திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வந்தாரு. கண்டிப்பா உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா நாங்க மறுபடியும் மணியார்ட்டு போனோம், அவர் காதவே வாங்கல, எங்க ஃபார்ம் எடுக்கவே இல்லை. அவரு இது நாள் வரைக்கும் அவர் ஃபார்ம் எடுத்த மாதிரியும் தெரியல. ஆனா முத இந்த இடத்துல எங்களுக்கு உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னங்காட்டி இதே இடத்துல நாங்க இது பண்ணோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க காலி மனை இருக்குன்னு சொன்னங்காட்டி தான், இல்லைன்னா நாங்க எழுதியே கொடுத்துருக்க மாட்டோம். நாங்களும் ஒரு 30 வாட்டி அழைச்சிட்டோம். 50 குடும்பத்தோட நாங்களும் எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க தான். வேணும்னா சந்தேகம் இருந்தா எல்லாரும் ஆதார் கார்டு போட்டு செக் பண்ணிக்க சொல்லி இந்த இடத்துக்கு எங்களுக்கு கொடுத்தேன். இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கொடுக்கல. கண்டிப்பா ஒன்னும் நாங்க மணியார்ட்ட மறுபடியும் போனோம், எந்த ரெஸ்பாண்டும் இல்ல. கிராம சபை கூட்டத்துக்கும் நாங்க போகணும். அங்கேயும் அவருங்க எங்க பேச்சு நின்று நாங்க குடும்பத்தோட போய் உட்காந்தோம். அப்போ அவங்க எந்த ஒரு மணியார் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. கடைசியா நாங்க இந்த இடத்துல நாங்க குடிசை போட்டு உட்காரணும்னு உட்காந்துக்க எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே